இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைனில் வந்து எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா, மற்ற வீடியோ மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இந்தந்த வெப்சைட்லாம் போய் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், இந்தந்த மெத்தட்ஸில் நீங்கள் போய் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்து இதை பற்றி இந்த டாப்பிக்கை பற்றி கேட்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ, ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். என்னுடைய அனுபவத்தை வச்சும் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியக்கூடிய வகையிலையும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கர் ஹை ஸ்பீட் டெம்ப்ளேட்டோட பார்ட் 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பப்ளிஷ் ஆயிரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து பேசுவோம், புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதை நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இல்லை யூடியூப் மூலியமாக ஏர்ன் பண்ணலாம், வெப்சைட் மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தட்ஸ் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, சில பேர் வந்து சொல்லாமல் இருந்திருப்பாங்க, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணி ஒரு பிளாக் எழுதுறீங்க, இல்லை வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஆடியன்ஸ் வந்து வேணும், புரியுதுங்களா? ஸோ இந்த ஆடியன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து நடக்காத ஒரு விஷயம், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணணும். அது அஃபிலியேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வெப்சைட் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிளாக்கர் தான் க்ரியேட் பண்ணணும், இல்லை யூடியூப் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் மூலிமா கூட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபேஸ்புக் பேஜ் மூலிமா நீங்கள் எப்படிலாம் வந்து ஏர்ன் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் க்ரியேட் பண்ணி அவங்களால வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக முடியாமல், வியூஸ் இல்லை ஆக்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கல, இல்லை தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து என்னுடைய பிளாக்கரில் கொடுத்தாலும் அதன் மூலிமா எனக்கு வந்து ஏர்னிங்ஸே வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கலாம், புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு டுட்டோரியல் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் உங்களால் வந்து டுட்டோரியல் வந்து வீடியோஸ் போட முடியும், இல்லை பிளாக் எழுத முடியும், இல்லை வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜில் போய்ட்டு ஒரு சின்ன கண்டென்ட் மாதிரி உங்களால் எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெய்ட் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும், புரியுதுங்களா? அதாவது சர்வீஸ், ஆன்லைன் சர்வீஸ் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்லைன் இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கிறீங்க, எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் வந்து தெரியும், இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து நான் எழுதி கொடுப்பேன், இல்லை எனக்கு வந்து ஃபோட்டோ எடிட்டிங் நல்லா வந்து தெரியும், இல்லை வீடியோ எடிட்டிங் எனக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும், பெய்ட் சர்வீஸ் மூலிமா ஏர்ன் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக நல்லா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்குது, பட் ஆனால் உங்களால் வந்து அதில் ஏர்ன் பண்ண முடியலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். இந்த ஆடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து எங்கே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் மூலிமா வந்து க்ரியேட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூடியூப்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸோ வீடியோ பேசி போகிறதுக்கு அவங்களுக்குலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது, பட் ஆனால் ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு வந்து நல்லா அந்த ஒர்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? அண்ட் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கூட அவங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸோ பிளாக் எழுதி அதில் எஸ்இஓ கீவேர்டு டைட்டில் போட்டு எழுதி, ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் வந்து அதுக்குள்ளே நிறையா இருக்குது, டெக்னிக்கலாக வந்து நிறையா ஒர்க் விஷயங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணி நான் பிளாக் க்ரியேட் பண்ணாலுமே அது வந்து ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்தால் மட்டும்தான் என்னால் வந்து ஆடியன்ஸ் வந்து என்னுடைய பிளாக் வந்து கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து சர்வீஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ், இல்லை ஒரு ட்விட்டர் பேஜ், இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம், இல்லை பின்ட்ரெஸ்ட் பேஜ் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணார், பெய்ட் சர்வீஸ்க்காண்டி எனக்கு வந்து கால் பண்ணார், பிளாக்கர் பெய்ட் சர்வீஸ்க்காண்டி வந்து கால் பண்ணார். ஸோ அவர் வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து வச்சுருக்காரு. ஸோ ஐ திங்க் வந்து ஒரு 5K ஃபாலோவர்ஸ்லேருந்து ஒரு 10K ஃபாலோவர்ஸ் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. 5 to 10K ஏதோ ஒரு சம்திங் இந்த இதில் தான் சொன்னார் எனக்கு வந்து. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நியூஸ் சம்மந்தமான ஒரு பேஜ் வந்து வச்சுருக்காரு. அந்த நியூஸ் சம்மந்தமான பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய நியூஸை மட்டும்தான் அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து போகிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிஸோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு. அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏர்ன் பண்ணுறாரு, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கணும், எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரிஞ்சால் தான் நான் வந்து ஏர்ன் பண்ண முடியும், இல்லை டிசைனிங் தெரிஞ்சால் தான் நான் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு நியூஸை பற்றி நீங்கள் வந்து எழுத தெரிஞ்சாலே போதுமானது, புரியுதுங்களா? நீங்கள் பிளாக்கர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நியூஸை பற்றி எழுதணும்னா 450 வார்த்தை இருக்கணும், எஸ்இஓ கீவேர்ட் போடணும், அப்போ தான் வந்து ரேங்கிங் ஆகும், அப்போ தான் வந்து ஆக்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஃபேஸ்புக் பேஜை பொறுத்தவரை அப்படி கிடையாது, புரியுதுங்களா? ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து மானிட்டேஷன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், அது வேறு விஷயம். பட் இந்த மானிட்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஒரு நியூஸை பற்றி எழுதுறீங்க அப்படின்னா அது பக்கம் பக்கமாக நீங்கள் எழுதணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. ஸோ அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன் 15 லைன் எழுதினாலே போதுமானது, புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணுங்கள். ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் மூலிமா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்னிக்கலாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்களுமே வந்து ஃபேஸ்புக் பேஜ் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் பண்ணி உங்களை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள், புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு சொன்னால் மட்டும்தான் ஓகே இந்த விஷயம் வந்து இவருக்கு வந்து தெரியும், இவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க்கை இவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவர் பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து உருவாக்கணும். இந்த நம்பிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் சம்பாரித்து கொடுக்க போகிற ஒரு முக்கியமான வந்து ஒரு ஆயுதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு போஸ்ட்டாக எழுதுங்க. இல்லை நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதால அந்த வீடியோவில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் வந்து கிளியராக மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்குள்ளே வளர்த்துக்குங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து நம்புவாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஜென்யூனாக அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த மணியை விட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெய்ட் சர்வீஸ் மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீலான்சர் இதெல்லாம் வந்து போவாங்க. நீங்கள் ஃப்ரீலான்சர் போனாலுமே கூட அங்கேயுமே வந்து நிறைய பேர் வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதனுடைய சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து காமிங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கிரேட் பாயிண்ட்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜை வந்து இந்த ஃப்ரீலான்சர் சைட்டில் வந்து முன்னாடி எடுத்து வந்து காட்டுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து அங்கேயும் வந்துருக்குது, புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீலான்சர்லாம் வந்து போகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பேஜ் இல்லை ஒரு சேனல் இல்லை ஒரு பிளாக்கர், ஸோ இது ஏதாவது ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டாக எழுதுங்க, இல்லை வீடியோவாக வந்து போடுங்க, இல்லை பேஜஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து எடுத்து போடுங்க, புரியுதுங்களா? நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோஷாப்பிங் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இன்ஸ்டாகிராம் வந்து போகலாம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண உருவாக்கி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு போஸ்ட்டாக நீங்கள் வந்து போடுங்க, புரியுதுங்களா? ஸோ போஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ எடிட்டிங் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜஸை லைக் பண்ணி உங்கள்கிட்ட வந்து டவுட்ஸ் நிறையா வந்து கேட்பாங்க. அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோஷாப் சம்மந்தமான டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். ஸோ கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு, ஸோ இவருக்கு வந்து எல்லா விஷயம் தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ எப்போ உங்களுக்கு வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அவங்க மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஃபோட்டோஷாப்பிங் வந்து நான் பெய்ட் சர்வீஸ் மூலிமா வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மெயில் நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஸோ அவங்க உங்களைய கான்டாக்ட் பண்ணும்போது ஸோ இவ்வளோ பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ வந்து பணம் கொடுத்தா நான் இது வந்து நான் எடிட்டிங் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணலாம், புரியுதுங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, உங்களுடைய டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும், புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணியே ஆகணும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் குரூப் வந்து சும்மாலாம் வந்து க்ரியேட் பண்ணி நம்ம சும்மாலாம் வந்து வந்துட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களை நம்பி அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் சர்வீஸ் மாதிரியான ஒர்க்குக்கு வந்து உங்களை தேடி வருவாங்க, புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சைன்அப் வந்து பண்ணிட்டீங்க, அந்த லிங்க்கை வந்து நீங்கள் சும்மா போய்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு பேஜஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி ஏனோ தானெல்லாம் வந்து யாருமே வந்து கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ணிட மாட்டாங்க, புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸை பற்றி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு கிளாத்திங் கிட்ஸ் ட்ரெஸ்ஸிங், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ்ஸிங், இல்லைனா மென்ஸ் வியரை பற்றி நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வந்து அமேசானில் ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அந்த லிங்க் வந்து ஏனோ தானெல்லாம் கிளிக் பண்ணிட்டு யாருமே வந்து வாங்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேண்டிங் பேஜ் வந்து தேவை, புரியுதுங்களா? அந்த லேண்டிங் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து பிளாக்கராக இருக்கலாம், இல்லை யூடியூப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இல்லை வந்து ஃபேஸ்புக்காக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணா இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த பேஜஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை பற்றி அந்த மெட்டீரியலை பற்றி நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், புரியுதுங்களா? அந்த மெட்டீரியல் பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள். அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது,
ஸோ அதில் என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து பாருங்கள். அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் கம்பேரிசன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸை பற்றி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபிட்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது புரியுதுங்களா. ஸோ நிறைய டயட் சம்மந்தமானது இருக்குது. ஸோ எப்படிலாம் வந்து எக்ஸசைஸ் வந்து செய்யலாம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது புரியுதுங்களா. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி ஒரு போஸ்ட் மாதிரி நீங்கள் போடணும். போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆடியன்ஸ் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன ஷேர் பண்ணாலும் சரி, அப்லேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக எந்த லிங்க்கு ஷேர் பண்ணாலும் சரி, அதை வந்து நம்பி கிளிக் பண்ணி வாங்குவாங்க புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, அந்த ஆன்லைன் சம்மந்தமான எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்களால் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்களால் வந்து நீங்கள் ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. இந்த பேசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா. இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சன்ஸ் மூலியமாக தான் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஆட்சன்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், ஆன்லைன் சர்வீஸ் விஷயங்கள் நிறையா வந்து இருக்குது. பெய்ட் சர்வீஸ் வந்து நிறையா இருக்குது, அஃபிலியேட்டிங் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பேசிக்காக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் புரியுதுங்களா. இங்கே எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஆன்லைனில் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து ஃப்ரீ தான். நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாமே ஃப்ரீ தான். ஒரு பிளாக்கர் கிரியேட் பண்ணுறீங்களா ஃப்ரீ தான். யூடியூப் வந்து கிரியேட் பண்ணுறீங்களா ஃப்ரீ தான். பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கலாம், எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இங்கே எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்குது. நீங்கள் எதுக்குமே வந்து பணம் கொடுக்கணும் அவசியம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சர்வீஸுமே உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே இங்கே வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. பட் அதை வந்து கரெக்டான விதத்தில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களால் வந்து கண்டிப்பாக நிறையா பணம் வந்து உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த பேசிக் வந்து புரிஞ்சுக்க உங்களாலேயும் வந்து கண்டிப்பாக அந்த ஆன்லைனில் வந்து லேக்ஸ் கணக்கில் கூட உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.